ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் 2 வீடியோவில் கவுண்டபிள் செட்டு அன்கவுண்டபிள் செட்டு பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இந்த வீடியோவிலையும் அதை பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு பழைய நெட் எக்ஸாம் கொஷின் கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்கேன்னா, கவுண்டபிள் செட்டுனா தேர் எக்ஸிஸ்ட் அன் அரேஞ்ச்மெண்ட், அன்கவுண்டபிள் செட்னா அரேஞ்ச்மெண்ட் இருக்காது. ஓகேங்களா? அப்படி சொல்லணும். அடுத்து என்ன சொல்லியிருந்தேன், நேச்சுரல் நம்பரு, இன்டிஜர்ஸு, நேச்சுரல், ஹோலு, இன்டிஜர், ரேஷனல், இந்த 4 செட்டுமே கவுண்டபிள் செட்டு. இரேஷனல் நம்பர் வந்து அன்கவுண்டபிள் செட்டு, ரியல் நம்பர் அன்கவுண்டபிள் சொன்னேன். ஓகே, லாஸ்ட் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த ரெண்டு டைப் ஆஃப் இன்ஃபைனைட் செட் இருக்குது. ஒன்று வந்து கவுண்டபிளி இன்ஃபைனைட்டு, இன்னொன்று வந்து அன்கவுண்டபிளி இன்ஃபைனைட் செட். செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர் வந்து கவுண்டபிளி இன்ஃபைனைட்டு, எனி இன்டர்வல் இஸ் அன்கவுண்டபிளி இன்ஃபைனைட். ஓகே, ஸோ கவுண்டபிளி இன்ஃபைனைட்டுக்கு வந்து ஆல் நாட் ஒரு நோட்டேஷன் யூஸ் பண்ணுறோம், அன்கவுண்டபிளி இன்ஃபைனைட்டுக்கு வந்து சிங்கிற நோட்டேஷன் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இதில் என்னென்ன சொல்லியிருந்தேன்னா, ஆல் நாட் வந்து இஸ் லெஸ் தென் சி. ஓகே, அண்ட் தேர் இஸ் நோ நம்பர் பிட்வீன் ஆல் நாட் அண்ட் சி. அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு ரிலேஷன் சொல்லியிருந்தேன், தட் இஸ் 2 பவர் ஆல் நாட் வந்து சின்னு சொல்லியிருந்தேன். இதெல்லாம் சம் ரிசல்ட்ஸ். அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன் லாஸ்ட் வீடியோவில். ஓகே, அது என்ன கொஸ்டின்னா, ஏஜேங்கிறது containing at least 2 elements and finite சொல்லிடுங்க. ஓகேங்களா? ஃபைனைட் செட் சொல்லிடணும். அதுக்கப்புறம் 4 ஆன்சர் கொடுத்துருந்தேன். ஒன்று 4 யூனியன் இன்டர்செக்ஷன் ஏஐ, ஐ வேரிஸ் ஃப்ரம் 1 to n, n equal to 1 to infinity 1. இது வந்து கவுண்டபிளா அன்கவுண்டபிளான்னு கேட்டிருந்தேன். கவுண்டபிள் ஆர் அன்கவுண்டபிள் சொல்லியிருந்தேன். ஓகே, ரெண்டாவது அதே தான், யூனியன் ஆஃப் I equal to 1 to n, ப்ராடக்ட் n equal to 1 to 100 ஒன்று. அடுத்து என்னன்னா, ஸோ ப்ராடக்ட் n equal to 1 to infinity யூனியன் I equal to 1 to n EII. இது வந்து கவுண்டபிள், இது வந்து அன்கவுண்டபிள் சொல்லிடுங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டுன்னு கேட்குங்க. ஓகேங்களா? ஸோ நான் இன்னொன்று சொல்லுங்கள், ஃபைனைட் செட் எல்லாமே கவுண்டபிள் செட். அப்போ என்ன அர்த்தம்னா, ஏஜே வந்து ஃபைனைட் செட்னால உங்களுக்கு என்ன ஆயிரும், ஏஜே வந்து கவுண்டபிள் செட். இதுதான் ரொம்ப முக்கியம். இதை கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கனாலே போதும். ஃபைனைட் செட் எல்லாமே கவுண்டபிள் செட் தான். ஓகேங்களா? அப்போ கவுண்டபிள் செட். அதுக்கப்புறம் நான் ரிசல்ட் பண்ணேன், யூனியன் ஆஃப் கவுண்டபிள் செட் இஸ் கவுண்டபிள், ஃபைனைட் ப்ராடக்ட் ஆஃப் கவுண்டபிள் செட் இஸ் கவுண்டபிள், இன்ஃபைனைட் ப்ராடக்ட் ஆஃப் கவுண்டபிள் செட் இஸ் அன்கவுண்டபிள் சொன்னேன். இதுதான் கான்செப்ட்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இது என்ன சார்? ஃபர்ஸ்ட் திஸ் இஸ் இன்டர்செக்ஷன் ஆஃப் கவுண்டபிள் செட்ஸ். ஸோ இன்டர்செக்ஷன் ஆஃப் கவுண்டபிள் செட் இஸ் ஆல்வேஸ் கவுண்டபிள். ஓகேங்களா? இன்டர்செக்ஷன் செட்ஸ் ஆஃப் கவுண்டபிள் செட் வந்து கவுண்டபிள். ஸோ அதுக்கு எல்லாத்தையும் யூனியன் போடுறீங்க. ஸோ இது கவுண்டபிள். யூனியன் ஆஃப் கவுண்டபிள் செட் எல்லாமே கவுண்டபிளாக இருக்கும். அப்போ இஸ் கவுண்டபிள் செட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ரெண்டாவது, இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா, அப்போ அன்கவுண்டபிள் வராது. ஓகே, இங்கே என்ன சார்? ஸோ யூனியன் ஆஃப் ஏஐ, ஏ வந்து தட் இஸ் ஏ வந்து கவுண்டபிள். அப்போ யூனியன் ஆஃப் கவுண்டபிள் செட் இஸ் கவுண்டபிள். இங்கே என்ன பண்ணிருக்கோம், அதுக்கு ஃபைனைட் ப்ராடக்ட். ஏன்னா இங்கே மேலே 100 இருக்கு, 100 ஒரு ஃபைனைட் நம்பர். அப்போ ஃபைனைட் ப்ராடக்ட் ஆஃப் கவுண்டபிள் செட் இஸ் கவுண்டபிள். அதனால இதுவும் கரெக்ட். ஸோ சிமிலர் இது என்னது, திஸ் இஸ் கவுண்டபிள் செட். திஸ் இஸ் மேலே இன்ஃபினிட் இருக்கனால திஸ் இஸ் இன்ஃபைனைட் ப்ராடக்ட். இன்ஃபைனைட் ப்ராடக்ட் ஆஃப் கவுண்டபிள் செட் இஸ் அன்கவுண்டபிள் செட். ஸோ இதுவும் கரெக்ட். அப்போ லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ACD, இந்த 3மே கரெக்டான ஆன்சர்ஸ். ஓகே, இதில் சில இனி இன்னும் 3 கான்செப்ட் பார்த்துட்டு சில ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம்.
ஓகேங்களா? ஸோ பார்த்துக்க ரொம்ப முக்கியம்னா union of countable set is countable, finite product of countable set is countable, infinite product of countable set is uncountable. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இப்போ அடுத்து என்னன்னா இந்த ரெண்டு கான்செப்ட் பார்ப்போம். உதாரணத்துக்கு வேற என்ன கேட்குறாங்கன்னா செட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துட்டு இது கவுண்டபிளா அன்கவுண்டபிளான்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ அதுக்கு நமக்கு என்ன தெரியணும்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. the number of functions from a to b. ஓகேங்களா? தட் இஸ் என்னன்னா a ல இருந்து b க்கு உங்களால எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எப்பவுமே கோடொமைன்ல இருந்து டொமைன் வந்து ஃபார்முலா மேக்ஸிமம் வரும். இப்போ பார்த்துட்டீங்கன்னா ஆர்டர் ஆஃப் b பவர் ஆர்டர் ஆஃப் a. ஸோ இதுதான் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் a டு b. ஏங்கிற செட் வந்து பிங்கிற செட்டுக்கு இத்தனை ஃபங்க்ஷன்ஸ் உங்களால் கிரியேட் பண்ண முடியும். தட் இஸ் ஆர்டர் ஆஃப் b, தட் இஸ் கார்டினாலிட்டி ஆஃப் b பவர் கார்டினாலிட்டி ஆஃப் a. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு a வந்து 1 2 3 வச்சுக்கோங்க, b வந்து ab. ஓகேங்களா? ஸோ கேட்குறாங்க இப்போ எஸ் வந்து செட் ஆஃப் ஆல் எஃப் such that f from a to b. So order of s என்ன? That is cardinality of n of s என்னன்னு கேட்குறாங்க. cardinality of s sல எத்தனை எலிமெண்ட்னு கேட்குறாங்க. That is the number of எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் உங்களால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் ஏங்கிற செட் வந்து பிங்கிற செட்டுக்கு. அப்போ ஆன்சர் என்ன பண்ண கோடொமைனோட கார்டினாலிட்டி பவர் டொமைனோட கார்டினாலிட்டி. இப்போ கோடொமைனோட கார்டினாலிட்டி பார்த்தீங்கன்னா 2, ஸோ 2 பவர் 3. ஸோ இதோட ஆன்சர் வந்து 8. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. ஒன்று இதை யூஸ் பண்ணி சில கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ரெண்டாவது என்னன்னா நம்மளுக்கு ஒரு கான்செப்ட் தெரியும். இஃப் n of a வந்து m இருந்துச்சுன்னா, தட் இஸ் ஒரு செட்ல m எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா then n of p of a அதோட பவர் செட்ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும்னா 2 பவர் m. ஓகேங்களா? இங்க p of a ங்கிறதுனா p of a ங்கிறது பவர் செட்னு சொல்லுவாங்க. ஸ்கூல் லெவல்ல படிச்சிருப்போம். தட் இஸ் செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ். For example இப்போ a வந்து நீங்க 1 2 சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ n of p of a என்ன வரும்னா இதுக்கு எத்தனை சப்செட் உங்களால கிரியேட் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. ஸோ எல்லா செட்டுக்குமே எம்டி செட் வந்து சப்செட்டு. ஓகேங்களா? அடுத்த சிங்கிள்டன் செட்ஸ். ஸோ 1 1 2 1 அதுக்கப்புறம் ஹோல் செட். இப்போ பார்த்துட்டிங்கன்னா 1 2 3 4 எலிமெண்ட்ஸ் கிரியேட் பண்ண முடியும். அப்போ n of a வந்து 2னா n of p of a பார்த்துட்டா n of a வந்து 2. அப்போ n of p of a பார்த்துட்டிங்கன்னா 2 பவர் 2 that is equal to 4. 2 பவர் this one. ஓகே, இது ஒரு ரிசல்ட். இப்போ இதில் ஒரு முக்கியமான ரிசல்ட் இருக்கு சார். ஓகேங்களா? என்ன ரிசல்ட்னா ஃபார் ஆல் செட் எந்த செட் எடுத்துட்டீங்கனாலும் கார்டினாலிட்டி ஆஃப் A strictly less than கார்டினாலிட்டி ஆஃப் P of A. இது ஒரு முக்கியமான ரிசல்ட். ஓகேங்களா? எந்த செட் எடுத்துட்டீங்கனாலும் அந்த செட்டோட கார்டினாலிட்டி கண்டிப்பாக அந்த பவர் செட்டோட கார்டினாலிட்டியோட ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் கண்டிப்பாக 1 குறைவாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு எம்டி செட்டை எடுத்துக்கங்களேன். அப்போ கார்டினாலிட்டி ஆஃப் A என்னன்னா 0. கார்டினாலிட்டி ஆஃப் A வந்து 0. அப்போ பவர் செட் ஆஃப் A பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக எம்டி செட்டு உள்ள இருக்கும். அப்போ
n of p of a பார்த்துட்டீங்கன்னா என்ன சார் 2 பவர் a ல ஒரு எலிமெண்ட் 0 எலிமெண்ட்னால 2 பவர் 0 which is 1 ஓகேங்களா அதான் சொல்றாங்க ஸோ cardinality of a strictly less than cardinality of p of a that is meaning என்னன்னா எந்த ஒரு செட்டுக்கும் எந்த ஒரு செட் எடுத்துட்டீங்கனாலும் cardinality of a வும் cardinality of p of a வும் ஈக்குவலா இருக்காது அப்படிங்கிறாங்க ஓகேங்களா ஸோ இப்போ நீ புதுசாக பார்க்குற ரிசல்ட் ரெண்டு ஃபார்முலா இருக்கும் ஒன்று the set of all functions from a to bங்கிறது எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்டீங்கன்னா cardinality of b பவர் cardinality of a அப்புறம் a ல m எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் இன் p of a ல வந்து பார்த்தீங்கன்னா 2 பவர் m எலிமெண்ட்ஸ் இருக்கும் ஓகே இதெல்லாம் முக்கியமான சில ரிசல்ட்ஸ் சரி இப்போ இதை யூஸ் பண்ணி சில கொஸ்டின்ஸ் பார்ப்போம் சில கொஸ்டின்ஸ் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் டிசம்பர் 13 பார்ட் சி ல கேட்ட கொஸ்டின்ஸ் ஓகே ஃபர்ஸ்ட் என்னன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா which of the following are uncountable கேட்டிருக்காங்க டிசம்பர் 13 பார்ட் சி ல கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் set of all a comma b belongs to r square such that a strictly less than or equal to b sorry a less than or equal to b ரெண்டாவது set of all a comma b belongs to r square such that a plus b belongs to q that is அந்த ரெண்டு எலிமெண்ட் ஆட் பண்ணா நமக்கு ரேஷனல் நம்பர் வருதுங்கறாங்க c set of all a comma b belongs to r square such that a b belongs to integer அப்படிங்கறாங்க d a comma b belongs to r square such that a comma b belongs to q ஓகே இதுல எதெல்லாம் uncountable கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் கவுண்டபிள் எதுன்னு பாத்துறோம் கவுண்டபிள் வந்தாலே அது ஆன்சர் கண்டிப்பா வராது இதுல பாத்தீங்கன்னா ஒரு செட் கண்டிப்பா கவுண்டபிள் சார் என்ன சொல்லிருக்கோம் கவுண்டபிளுக்கு என்ன சொன்னேன் நீங்க இந்த ரேஷ் எப்படி சொல்லும்போது ரியல் நம்பர் சிஸ்டம் சொல்லும்போது நேச்சுரல் நம்பர் ஓகேங்களா நேச்சுரல் நம்பர் ஹோல் நம்பர்ஸ் இன்டிஜர்ஸ் ரேஷனல் இது எல்லாமே கவுண்டபிள் செட் இரேஷனல் நம்பர் தான் அன்கவுண்டபிள் சொல்றாங்க ஓகேங்களா ஹோல் நம்பர் சிஸ்டம் வந்து r வந்து அன்கவுண்டபிள் ஸோ இதான் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் ரியல் நம்பர் சிஸ்டம் அப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா ரேஷனல் நம்பர் வர வரைக்கும் அது கவுண்டபிள் தான் எப்போ இரேஷனல் நம்பர் சிஸ்டம் உள்ள வருதோ அப்போ தான் அந்த செட் வந்து அன்கவுண்டபிள் ஆகுது எப்போ இரேஷனல் நம்பர் சிஸ்டம் அந்த சிஸ்டம் உள்ள வருதோ அப்போ தான் அந்த செட் வந்து அன்கவுண்டபிள் ஆகுது அப்போ ரேஷனல் வர வரைக்கும் அது கவுண்டபிள் தான் அப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த ஃபோர்த் ஆன்சரில் a b belongs to q ன்னு சொல்லிட்டாங்க அப்போ என்ன அர்த்தம்னா ஏவும் q-குள்ள தான் இருக்கு b-யும் q-குள்ள தான் இருக்கு அப்போ என்ன அர்த்தம் நான் ஆல்ரெடி சொன்னேன் அப்போ இது என்ன சார் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் சொல்லும்போது a b belongs to r square சொல்றாங்க ஓகேங்களா அப்போ என்ன அர்த்தம்னா a-வும் belongs to q தான் b-யும் belongs to q தான் அப்போ இங்கே இரேஷனல் நம்பர் வரதுக்கு சான்ஸே இல்லை ஏன்னா q-குள்ள தான் ரெண்டுமே இருக்கு அப்போ ஆக்சுவலாக செட் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா q cross q அர்த்தம் q cross q ஏன்னா a-வும் belongs to q தான் b-யும் belongs to q தான் அப்போ இந்த செட் என்ன செட் சார் அப்படி பார்த்துட்டீங்கன்னா ரெண்டு செட்டோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் தட் இஸ் q-ங்கிறது கவுண்டபிள் செட் q-ங்கிறதும் கவுண்டபிள் செட் தான் அப்போ product of two countable sets அப்ப என்ன அர்த்தம் finite product of countable sets அப்ப இது என்ன செட் சார் countable set அப்ப ஆன்சர் என்ன so this is countable set so d ஆன்சர் வராது ஏனா क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா uncountable வராது கேட்டிருக்காங்க இப்போ மத்ததெல்லாம் சிம்பிளா செக் பண்ணலாம் சார் இப்போ எனக்கு என்ன क्वेश्चन
இந்த சிஸ்டத்துக்குள்ள இரேஷனல் நம்பர் சிஸ்டம் வருமா வராதா, அதான் கொஸ்டின். இரேஷனல் நம்பர் வரணும், ஒரு எலமெண்ட் வந்து உள்ளே வரணும்னா அந்த கொடுத்துருக்க கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகே, அப்போ என்ன கண்டிஷன், இங்கே இரேஷனல் நம்பருக்கு இந்த கண்டிஷன் இருக்கா, தட் இஸ் இரேஷனல் நம்பருக்கு சின்ன நம்பர் பெரிய நம்பர் கான்செப்ட் இருக்கா, தட் இஸ் ஆர்டர் ப்ராப்பர்ட்டி இருக்கான்னு அர்த்தம். ஓகேங்களா, ஆர்டர் ப்ராப்பர்ட்டி இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ இரேஷனல் நம்பருக்கு ஆர்டர் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓகேங்களா, இரேஷனல் நம்பருக்கு ஆர்டர் ப்ராப்பர்ட்டி, சின்ன நம்பர் பெரிய நம்பர்ங்கிற கான்செப்ட் இருக்கு. அப்போ என்ன அர்த்தம், ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ரூட் 2 ரூட் 3 எடுத்து வச்சுக்கோங்க, ரெண்டுமே இரேஷனல் நம்பர் தான். அப்போ ஆனால் என்னது விச் இஸ் லெஸ் than or equal to நம்பர். அப்போ என்ன அர்த்தம் சார், இரேஷனல் நம்பர் உள்ளே வருது, இரேஷனல் நம்பர் சிஸ்டம் உள்ளே வருது. ஓகேங்களா, அப்போ இந்த செட் என்ன செட்டு, அன்கவுண்டபிள். சிமிலர் இங்கே ரெண்டு இரேஷனல் நம்பர் ஆட் பண்ணால் ரேஷனல் வர சான்ஸ் இருக்கா, ரெண்டு இரேஷனல் நம்பர் ஆட் பண்ணால் ரேஷனல் வர சான்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ செக் பண்ணி பார்ப்போம். செக் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக இருக்கும், இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரூட் 2 எடுத்துங்க, ரூட் 2 வந்து இரேஷனல், அதே மாதிரி மைனஸ் ரூட் 2வும் இரேஷனல் தான். அப்போ ரெண்டே ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 0. 0ங்கிறத நீங்கள் 0/1 வரும். ஸோ பிலாங்ஸ் டு Q. அப்போ என்ன அர்த்தம்னா இரேஷனல் நம்பர் சிஸ்டம் உள்ளே வருது, இரேஷனல் நம்பர் சிஸ்டம் உள்ளே வருது. அப்போ என்ன அர்த்தம், இதுவும் அன்கவுண்டபிள். சிமிலர்லி இதை சொல்லிட்டீங்கன்னா இது முடிஞ்சு போச்சு. ஏன்னா அதே எக்ஸாம்பிள் எடுத்துங்க, ஏக்கு வந்து ரூட் 2, பிக்கு வந்து ரூட் 2 எடுத்துட்டிங்கன்னா ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் 2, தட் இஸ் இன்டிஜர். அப்போ இதுக்குள்ளேயும் இரேஷனல் நம்பர் வருது. அப்போ திஸ் இஸ் ஆல்சோ அன்கவுண்டபிள் செட். ஓகே, ஒன்று இப்படி செக் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே வந்து ஏதோ ப்ராப்பர் ஃபார்முலா அப்ளை பண்ண முடியாது. உள்ள இரேஷனல் நம்பர் சிஸ்டம் உள்ளே வருமா வராதான் செக் பண்ணுறீங்க. வந்துச்சுன்னா அது அன்கவுண்டபிள், இல்லைன்னா கவுண்டபிள் ஆகும். ஓகேங்களா, இது ஒரு கொஸ்டின். இப்போ ரெண்டாவது கொஸ்டின். ஓகேங்களா, இப்போ இது ஒரு கொஸ்டின். இப்போ ஜூன் 11 பார்ட் சில கேட்டிருக்காங்க. ஜூன் 11 பார்ட் சி என்ன சொல்றாங்கன்னா xjங்கிறது 0,1 சொல்லிட்டாங்க. xjங்கிறது 0,1, j varies from 1 2 3 etc. அப்படின்னு சொல்றாங்க. yங்கிறது டிஃபைன் பண்றாங்க. yங்கிறது ப்ராடக்ட் ஆஃப் j equal to 1 to infinity aj, axj, xj சொல்றாங்க. ஓகே, இப்போ 4 ஆன்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா y is countable, y is countable. b cardinality of y which is equal to cardinality of 0,1, 0,1. c என்ன சொல்றாங்கன்னா union of n equal to 1 to infinity product of j equal to 1 to n xj is uncountable, சொல்றாங்க. d the first one, y is uncountable அப்படி கேட்டுருக்கேன். ஓகேங்களா, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வீடியோ ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் வெரிஃபை பண்ணி பாருங்கள். வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் கரெக்டாக செக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ நான் ஆன்சர் சொல்கிறேன். இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா சில கொஸ்டின்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏ பார்த்தீங்கன்னா ஒய் இஸ் கவுண்டபிள் சொல்கிறாங்க, ஒய் இஸ் அன்கவுண்டபிள் சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக நான் சார் ஏ ஆர் டியில் கண்டிப்பாக ஒரு ஆன்சர் இருக்கும். ஏ ஆர் டியில் கண்டிப்பாக ஒரு ஆன்சர் வரணும். ஆனால் ஒரே ஒரு ஆன்சர் தான் வரும். ஏவும் வர, ஏ வரல டி வரும். ஓகேங்களா, இப்போ பார்ப்போம். இங்கே ஏங்கிறது ஒய்ங்கிறது என்னது கொடுத்துருக்காங்க, ப்ராடக்ட் ஆஃப் ஜே ஈக்குவல் டு 1 to infinity xj. xjங்கிறது என்ன சார், xjங்கிறது செட் ஆஃப் 2 எலிமெண்ட்ஸ், தட் இஸ் கவுண்டபிள் செட். அப்போ என்ன அர்த்தம், இது இன்ஃபைனைட் ப்ராடக்ட் ஆஃப் கவுண்டபிள் செட். மேலே இன்ஃபினிட் இருக்கிறாங்க, இன்ஃபைனைட் ப்ராடக்ட் ஆஃப் கவுண்டபிள் செட். அப்போ என்ன அர்த்தம்னா
this is uncountable. Infinite product of uncountable set is infinite product of countable set is uncountable. அப்ப இந்த செட் வந்து uncountable. அப்ப என்ன A கிடையாது, D கரெக்ட். ஸோ ரெண்டு ஆன்சர் ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. ஒரு ஆன்சர் வராது, ஒரு ஆன்சர் வர சொல்லியாச்சு. பார்ட்ஸினால மற்ற ரெண்டு ஆன்சர் செக் பண்ணி தான் ஆகணும். ஓகே, இப்போ அடுத்த என்ன சொல்கிறேன்னா கார்டினாலிட்டி ஆஃப் ஒய்யும் கார்டினாலிட்டி ஆஃப் 0,1 என்னன்னு கேட்டிருக்காங்க, ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. எஸ், ரெண்டுமே அன்கவுண்டபிளி இன்ஃபைனைட் செட், ரெண்டுமே அன்கவுண்டபிளி இன்ஃபைனைட் செட். ஓகேங்களா, ஏன்னா ஆல்ரெடி சொன்னேன் எனி இன்டர்வல் இஸ் அன்கவுண்டபிள் இன்ஃபைனைட். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இது அன்கவுண்டபிள் இன்ஃபைனைட் செட், ஏன்னா போய்கிட்டே இருக்கு. அப்போ என்ன அர்த்தம், பி இஸ் எ கரெக்ட் ஆன்சர். அடுத்தது இங்கே வருவோம் சார். இப்போ இந்த செட்டு வந்து அன்கவுண்டபிளான்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே பார்ப்போம். இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேலே n இருக்கு, தட் இஸ் மீனிங் என்ன, ப்ராடக்ட் ஆஃப் கவுண்டபிள் செட்ஸ், ஃபைனைட் ப்ராடக்ட் ஆஃப் கவுண்டபிள் செட்ஸ். ஃபைனைட் ப்ராடக்ட் ஆஃப் கவுண்டபிள் செட் சொல்லும்போது திஸ் இஸ் கவுண்டபிள், இது வந்து கவுண்டபிள். அதுக்கப்புறம் எடுப்பீங்க யூனியன் எடுப்பீங்க, தட் இஸ் யூனியன் ஆஃப் கவுண்டபிள் செட்ஸ். யூனியன் ஆஃப் கவுண்டபிள் செட் இஸ் ஆல்வேஸ் கவுண்டபிள் சொல்லிட்டேன். அப்போ என்ன அர்த்தம்னா திஸ் இஸ் அ கவுண்டபிள் செட்டு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அன்கவுண்டபிள் கொடுத்தனால டி கண்டிப்பாக வரும், சி கண்டிப்பாக வரும். ஸோ அப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பியும் டியும் கரெக்டான ஆன்சர்ஸ், பியும் டியும் கரெக்டான ஆன்சர்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சொல்ல கொஸ்டின், இன்னொரு கொஸ்டின் பார்ப்போம் சார். இன்னொரு கொஸ்டின் இது பார்த்துட்டிங்கன்னா ஜூன் 15 ஆர் சியில் கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா, which of the following are uncountable? Uncountable கேட்குறேன், uncountable. ஓகே, A என்னங்க சார், set of all functions f such that f from natural number to the 2.6. okay, b என்ன சொல்றோம்னா set of all f from 1, 2 வந்து natural numbers. c set of all f from natural number to 1, 2 and f of 1 is less than or equal to f of 2. Okay, d set of all f from 1, 2 to natural number such that f of 1 is less than or equal to f of 2. Okay, இப்போ அதை அசைஸ் சொல்லலாம். இப்போ என்ன பண்ணிட்டேன், வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நான் சொல்கிற ஆன்சர் செக் பண்ணுங்க. ஓகே, சில ஐடியா தான் சார், இந்த ஃபார்முலா மட்டும் நல்லா புரிஞ்சுட்டிங்கன்னா ஓகே. ஃபர்ஸ்ட்டு இதோட கால்நாடி தெரிஞ்சால் போகும். இப்போ என்ன சொன்னேன், the set of all functions from n a to b னா அதோட கால்நாடி என்ன சார் சொல்லியிருக்கேன், டொமைன் கோடொமைன் கால்நாடி பவர் இது. அப்போ பார்த்துட்டிங்கன்னா இதோட கால்நாடி என்ன பேச உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, கோடொமைன் என்ன சார் 2, கோடொமைன்ங்கிறது 2. இங்கே என்ன இருக்குன்னா நேச்சுரல் நம்பர் இருக்குது. இப்போ நேச்சுரல் நம்பரோட கால்நாட்டி என்னது சொன்னேன், இது கவுண்டபிளி இன்ஃபைனைட் செட். அப்போ என்ன அர்த்தம், ஆல்எஃப் நாட் 2 பவர் ஆல்எஃப் நாட்ங்கிறது சின்னு சொன்னேன். 2 பவர் ஆல்எஃப் நாட்ங்கிறது சி. இப்போ சிங்கிறது என்னது, அன்கவுண்டபிளி இன்ஃபைனைட். நமக்கு இன்ஃபைனைட்டாக இருக்கால அன்கவுண்டபிள் வார்த்தை வந்துருச்சு. அப்போ என்ன அர்த்தம், the first set is uncountable. ஓகே, இப்போ இங்கே ஆர்டர் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு என்ன வரும், ஆல்எஃப் நாட் ஸ்கொயர். எனக்கு 2 எலமெண்ட் தான் இருக்குது. தட் இஸ் மீனிங் என்ன, ஆல்எஃப் நாட் இன்ட்டு ஆல்எஃப் நாட். தட் இஸ் என்ன சார், இது ஒரு கவுண்டபிள் செட்டு, இது ஒரு கவுண்டபிள் செட்டு. ஸோ அப்போ ப்ராடக்ட் பண்ணும்போது ஃபைனைட் ப்ராடக்ட், அப்போ ரெண்டு செட்டோட ப்ராடக்டால் ஃபைனைட் ப்ராடக்ட் கவுண்டபிள் செட் இஸ் கவுண்டபிள். அப்போ இதுக்கு என்ன கிடைக்கும்னு ஆக்சுவலாக ஆல்எஃப் நாட் தான் கிடைக்கும்.
அப்போ இது வந்து ஒரு கவுண்டபிள் செட். அப்போ கண்டிப்பாக இந்த ஆன்சர் வராது. ஓகே, இப்போ டியை செக் பண்ணிங்கன்னா அதே செட்டு தான், அதில் சம் கண்டிஷன் கொடுக்குறாங்க. இப்போ கண்டிஷன் கொடுக்கும்போது என்ன ஆகிடும், ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா டி வந்து சப்செட் ஆஃப் பியாக மாறிடுது. டி வந்து சப்செட் ஆஃப் பி. ஏன் சார் நீங்கள் சில சம் கண்டிஷன் அப்ளை பண்ணும்போது இதோட சின்ன செட் தான் இருக்கும். தட் இஸ் இங்கே இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் இங்கே இருக்கும், டியில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் இங்கே இருக்கும். ஓகேங்களா? அப்போ என்ன அர்த்தம்னா சப்செட். ஸோ நான் சொன்னேன் திஸ் இஸ் கவுண்டபிள் செட்டு. அப்போ பெரிய செட்டே கவுண்டபிளாக இருக்கும்போது கண்டிப்பாக அது ஒரு சின்ன செட் என்னவா இருக்கும், கவுண்டபிளாக தான் இருக்கும். அப்போ டி வந்து கண்டிப்பாக வராது, டி கண்டிப்பாக வராது. ஓகேங்களா? ஏன்னா இதை வச்சு சொல்லணும்னா இந்த பெரிய செட்டே அது கவுண்டபிள், அப்போ அதோட சப்செட் என்னவா இருக்கும், கவுண்டபிளாக இருக்கும். அதான் சொன்னேன் சப்செட் ஆஃப் கவுண்டபிள் செட் எல்லாமே கவுண்டபிள் தான், சூப்பர் செட் வந்து சொல்ல முடியாது. ஓகே, இப்போ இங்கே சி பார்த்தீங்கன்னா ஏவோட சப்செட். இங்கே ஏ வந்து அன்கவுண்டபிள் சொல்லியிருக்கோம், ஏ வந்து அன்கவுண்டபிள். அதில் ஒரு குறிப்பிட்ட சில எலமெண்ட்ஸ் தான் நீங்கள் செப்பரேட் பண்ணுறீங்க, ஒரு குறிப்பிட்ட சில எலமெண்ட்ஸ். இப்போ அன்கவுண்டபிள் சில குறிப்பிட்ட எலமெண்ட்ஸ் செப்பரேட் பண்ணும்போது அந்த அன்கவுண்டபிள் அப்படியே தான் இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா சி இஸ் ஆல்சோ அன்கவுண்டபிள் செட்டு. ஓகே, சரி சார். ஸோ இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு சில ஐடியாஸ் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கவுண்டபிள் அன்கவுண்டபிள் பற்றி. ஸோ நீ சில ஃபார்முலா மட்டும் மாத்திரம் பண்ணால் போதும். கவுண்டபிள் அன்கவுண்டபிளுக்கு ரெண்டு ஃபார்முலா தான். ஒன்று நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு கேட்குறாங்க, இல்லை நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் வச்சு கேட்குறாங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் தெரியப்படுத்திட்டீங்கனாலே போதும். ஓகே, ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் ஒர்க் அவுட் பண்ணி நான் உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்படி டெய்லி ஒவ்வொரு கான்செப்டாக ரியல் படிச்சிங்கனாலே போதும் சார். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரியல்னா யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸு சீரிஸ் இதை பற்றி எடுக்கிறீங்க. அதை காட்டில் சின்ன சின்ன கொஸ்டின்லாம் நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. ஃபஸ்ட் இதெல்லாம் தரவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமான ப்ராப்பர்ட்டிக்கு வரும். ஓகே, ஸோ இன்னைக்கு ஒரு கொஸ்டின் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ஜூன் 18 பார்ட் சியில் கேட்ட கொஸ்டின். பார்ட் சியில் கேட்ட கொஸ்டின் which of the following are which of the following are uncountable. Which of the following are uncountable? A, the set of all functions from R to 0,1, R to 0,1. B, set of all functions from natural number to 0,1. Third, the set of all finite subsets of natural number. The set of all finite sets of natural number. D, the set of all subsets of natural number. Okay, okay friends, இதுக்குரிய ஆன்சர் கண்டுபிடிச்சு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ ஆல்ரெடி சொன்னது தான், ரியலுக்கு ஒரு சில நோட் ரெடி பண்ணுங்க, புது நோட் கூட போட்டுக்குங்க. ஸோ நான் டெய்லி ஒவ்வொரு வீடியோ ரியலை பற்றி இப்போ போகிறேன். நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்துட்டு நீங்களும் கொஞ்சம் பழைய புக்கை ரெஃபர் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்கள், பழைய கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். கேட் எக்ஸாம், செட் எக்ஸாம், டிஐஎஃப்ஆர், என்பிஹெச் இந்த கொஷின்ஸையும் கொஞ்சம் பாருங்கள். உங்களுக்கு ரியல் கொஞ்சம் ஈஸியாக போயிடும். ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சோம்னா கண்டிப்பாக ரியல் வந்து ஈஸியாக எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ண முடியும்.